வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது மசாலா அடை. இதோட தொட்டுக்க அவியல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மசாலா அடைக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இந்த அவியல் தான். அப்படி இல்லை நாட்டு சக்கரை நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். நாட்டு சக்கரை பிடிக்காதவங்க, சில பேருக்கு இனிப்பு தொட்டு சாப்பிட பிடிக்காது, அதனால அவியல் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு அக்காம்பனிமெண்ட் சொல்லலாம். இந்த அவியல் ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் டைம் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டாங்க, இதில் வாழைக்காலாம் போடுவாங்களே, நீங்கள் ஏன் போடல சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலாக அவியல் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ், அதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணனா அந்த டைமில் இந்த ட்ரிம்மிங்ஸ்லாம் இருக்குல்ல, வேஸ்டேஜான காய்கறிலாம் இருக்குல்ல, அந்த காய்கறிலாம் வச்சு உருவானது தான் அவியல். அந்த அவியல் ப்ரிப்பரேஷனாக இன்றைக்கி எல்லோரும் வந்து பெஸ்ட் ரெசிபி சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஒரு ஊருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் அவியல் பண்ணுறது. இதே செட்டிநாடு சைடில் பார்த்திங்கன்னா அந்த அவியல் வந்து வேறு மாதிரி பண்ணுவாங்க. இதே கேரளாவில் பார்க்கும்போது அந்த அவியலை வந்து சீரகம், வெறும் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த காய்கறியை போட்டு தம் பண்ணி அதில் கொஞ்சம் திரியான தேங்காவை போட்டு அதுக்கப்புறம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி கரெக்டான டெக்ஸ்டர் வச்சுருப்பாங்க. அந்த புளிப்புத்தன்மை கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? அடைக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 கப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு, வெங்காயம் 3 நம்பர், திருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, பொடிசை நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. அவியலுக்கு தேவையான பொருட்கள்: மிக்ஸ் வெஜிடபிள் 250 கிராம், தேங்காய் 1/2 மூடி, தயிர் 200 ml, காய்ந்த மிளகாய் 4 நம்பர், பச்சை மிளகாய் 2-3 நம்பர், சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, தேங்காய் எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அடை ரெடி பண்ணுறதுக்கு பச்சரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற வைக்கிறோம். ஊற வைக்கும் போது சோம்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 7 மணி நேரம் நல்லா ஊறட்டும். எதுக்காக 7 மணி நேரம் நல்லா ஊறணும் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா குறைக்கணும் வரும். அப்படி நல்லா ப்ராப்பராக ஊற வைக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ அதிகமாக தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட் அரைக்கிற மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர் கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். அதனால தான் நல்லா ஊற வச்சு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைக்கணும்னு சொல்கிறேன். இப்போது எப்படி அரைக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துலாம். மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கணும் தேவையான அளவுக்கு. போட்ட பிறகு ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைன்னு அரைப்போம். அதுக்கு பிறகு கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சா போதும். இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கரெக்டாக இருக்கணும். கையில் எடுத்திங்கன்னா நொய் அரிசி இருக்குல்ல, கஞ்சிக்கு நொய் அரிப்பீங்கள, அந்த மாதிரி குறைன்னு இருந்தால் மட்டும் அடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே அரைச்சதை இன்னொரு பவுலில் மாற்றிடுங்க. இதுக்கு பிறகு திருப்பி அரைக்கிறத காமிக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால தான் உங்களுக்கு திருப்பி அரைச்சி காமிக்கிறேன். கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சணும், தோசை கான்செப்டில் போய்டும். அந்த மாதிரி போனால் உங்களுக்கு சாப்பிட்ற ஃபீலே இருக்காது அடை சாப்பிட்றதுக்கு. இப்போ காஞ்ச மிளகாலாம் போட்டதுனால கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்த பிறகு உடனே சோம்பு போடணும். அடையை பொறுத்த வரைக்கும் புளிக்க விடக்கூடாது. புளிக்க வச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச உடனே சோம்பு, பச்சை கருவேப்பிலை, பொடிசு நறுக்கிய இஞ்சி, தேங்காய், கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள்,
மிளகாய் பவுடர், பச்சை மிளகாய் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம், கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ பெருங்காயமும் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதில் போடுங்க. வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி போடுங்க. அதே டைமில் உங்கள் கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். வெங்காயம் கட் பண்ணும்போது தண்ணி வெளியே வந்துடுச்சுன்னா அப்போது இந்த பேட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு டேஸ்ட் மாறும். அதனால் நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சு கட் பண்ணினா உங்களுக்கு கட் பண்ணும்போது அதோட வெங்காயத்தோட தண்ணி வெளியே வராது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ப்ராப்பராக நோட் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இப்போ இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அரைக்கிற பக்கம் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி இந்த பேட்டரோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் இருக்கணும். அப்போ தான் இந்த அடையை தோசைக்கல்லை போட்டு தட்டி நீங்கள் கரெக்டாக குக் பண்ண முடியும். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கல்லை சீசனிங் பண்ணுறோம். அதாவது இந்த அடையை குக் பண்ணுறதுக்கு ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சம் வெங்காயத்தை வச்சு நான் தேய்க்கிறேன். இதுக்கு பிறகு ஒரு குழிக்கு 2 மாவு எடுத்து இந்த மாதிரி விரலை வச்சு தட்டணும். இந்த விரலை வச்சு தட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால் நம்மளோட 4 விரலும் தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எடுத்து தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வரும். இதுக்கு பிறகு நல்லெண்ணெய் தேவையான ஊற்றிக்கலாம். வேணும்னா நீங்கள் நெய் கூட போடலாம். கரெக்டான சூடில் இந்த அடையை நீங்கள் போட்டு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கோல்டன் ப்ரௌனில் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு அடை இருக்குது. அதாவது இந்த அடை எதுக்காக நான் திருப்பி குக் பண்ணுறது காமிக்கிறேன்னா அந்த கரெக்டான டெம்பரேச்சர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து அடை சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணால் மாவை கொஞ்சம் லூஸாக அரைச்சிட்டு தோசை மாதிரி திக்காக ஊற்றுறாங்க. அப்படி ஊற்றவே கூடாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா திருப்பி அந்த அடையை எப்படி பண்ணணும், ஒரு கரண்டி எடுத்து கரெக்டாக தோசைக்கல்லை போடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட 4 விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கவனித்து நீங்கள் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டால் அவியல் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இப்போ இந்த மிக்ஸ் வெஜிடபிள் 250 கிராம் வச்சுருக்கோம் சொன்னால் பார்த்தீங்களா, இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு கேட்டால் கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், புடலங்காய், வாழைக்காய், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் எனக்கு கிடைச்ச வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். கட் பண்ணும்போது வந்து நீட்டாக கட் பண்ணணும். இந்த நீட்டாக கட் பண்ணுறதுக்கு பேர் என்னென்னா பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு முருங்கைக்காய் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுக்கு பிறகு எப்படி குக் பண்ணுறது பார்ப்போம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் போட்ட பிறகு சீரகம். தேங்காய் எண்ணெய் நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது இந்த ஸ்மோக் அதிகமாக வரக்கூடாது. கரெக்டான சூடு வந்த பிறகு சீரகம் தாளிப்பு போட்டுடணும். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளிப்பு போட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸும் போடுறோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தாளிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி இதை நல்லா தம் போடுறோம். பாயில் பண்ணி அந்த தண்ணியை அவுட் பண்ணக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவியில் பொறுத்த வரைக்கும் தம் போட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகணும். அப்போ தான் அந்த வெஜிடபிள் ஸ்டாக் வாட்டர்லேயும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ தேங்காய் எப்படி அரைக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். தேங்காய் 1/2 முடி தேங்காவை ரஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் 2லேருந்து 3 நம்பர் சொல்லியிருப்பேன். இப்போ தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொரன்னு அரைச்சிருங்க. தேங்காய் அரைக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னா கறி மாதிரி ஆகிடும். அதனால தான் தேங்காய் எப்போவுமே இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிருக்கணும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸும் நல்லா குக் பண்ணி ரெடியாக இருக்குது. இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய் போட போகிறோம். கலர் லைட்டாக மாறி இருக்குது. இதுக்கு என்ன காரணம் கேட்டால் அந்த காஸ்டைன் லைட்டாக குக் பண்ணும்போது கொஞ்சம் அந்த தாளிப்பு போட்ட கலரில் கொஞ்சம் மாறி இருக்குது. இதே நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்தில் குக் பண்ணும்போது டெஃபினட்டாக கலர் மாறாது. சரிங்களா? நீங்கள் மஞ்சத்தூள் போட்டால் எல்லோ கலரில் வரும், மஞ்சத்தூள் போடலைன்னா வெள்ளை கலரில் வரும் ப்ரிப்ரேஷன். இது ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன், அதனால் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை போடணும். தயிர் போடும்போது அடுப்பை ஆனில் இருக்கக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா தயிர் திரிஞ்சு போயிடும். அப்படி திரிஞ்சு போனால் உங்களுக்கு டேஸ்ட்டு மாறும்.
திருப்பியும் தேங்காய் எண்ணெய் தாராளமாக ஊற்றுங்க. ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து இந்த அடையோடு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் அடை அவியல் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அவியல் அதுக்கப்புறம் மசாலா அடை எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கரெக்டான ரேஷில் ப்ராப்பராக எப்படி தம் போட்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு வாட்டி ப்ராப்பராக நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.